Hi students, Unit 5, Exercise 5.4, 7th problem. Given question A, B, C. So 3 points கொடுத்திருக்காங்க. minus 3, 0, B 10, minus 2, C 12, 3 are the vertex of a triangle ABC. So triangle ABC இருக்கு. அதில் 3 points கொடுத்திருக்காங்க. Vertex means points தான் அர்த்தம். Find the equations of a altitude through A and B. ஸோ ஆல்டிடியூட் பொறுத்து ஏபி ரெண்டுமே யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்டிடியூட் ஏவா வச்சுக்கணும், நெக்ஸ்ட் பி யூஸ் பண்ணி போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஆல்டிடியூட் ஏவை பொறுத்தா முதல்ல ட்ரா பண்ண போகிறோம். அடுத்து ஆல்டிடியூட் பியை பொறுத்து போட்டுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆல்டிடியூட் ஏவை யூஸ் பண்ணி போகிறேன். ஆல்டிடியூட் ஏன்னும் போது ஆல்டிடியூட்னா நமக்கு என்னது ஹைட் தான். ஸோ ஹைட் வந்து நமக்கு ஏவார்னு கொடுத்துருக்காங்க. அதில் இதான் ஹைட் கொடுக்குற பாயிண்ட், அதில் இங்கே ஏன்னு எழுதுகிறேன். எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்டி கிளாக் வைஸ் தான் நேம் எழுதுவோம். ஸோ அப்போ ஏ இங்கே இருக்கிறதால பி இங்கே, சி இங்கே. ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் நேம் எழுதிட்டேன். ஸோ இது நான் எதை பொறுத்து எழுதுறேன்னா ஆல்டிடியூட் த்ரூ ஏ. ஸோ டாபிக் எழுதிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட முடியும். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். இது altitude through A. So இப்போ எழுதிக்கோங்க A point minus 3, 0, B point 10, minus 2, C value 12, 3. So சென்டர்ல இன்டர்செக்ட் ஆகிறதால இது பேர் நான் Dன்னு வச்சுக்கிறேன். ஸோ கொஸ்டின் நமக்கு எப்படி இருக்கு பாருங்க, ஏவும் டியும் 90 டிகிரியில் இருக்கா. ஸோ அப்போ இது என்னது பர்பண்டிகுலராக இருக்கு. ஸோ பர்பண்டிகுலர் நமக்கு என்னது, நமக்கு ஃபார்முலா perpendicular m1 into m2 equal to minus 1. So இந்த AD எதுக்கு perpendicular இருக்கு, BC க்கு perpendicular இருக்கு. So perpendicular formula நமக்கு என்னது m1 into m2 equal to minus 1 சொல்லிட்டு. So அதுதான் யூஸ் பண்ண போறோம். So perpendicular formula நமக்கு என்னது, perpendicular formula m1 into m2 equal to minus 1. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் வேல்யூஸ்லாம் எழுதிக்கோங்க. ஏ வேல்யூ minus 3, 0, பி வேல்யூ 10, minus 2, சி வேல்யூ 12, 3. ஸோ பர்பண்டிகுலர் நம்ம ஃபார்முலா m1 into m2 equal to minus 1 எழுதிட்டோம். ஸோ m1 மீன்ஸ் அதுவும் ஒரு ஸ்லோப், m2 ஒரு ஸ்லோப் தான். ஸோ ஏடின்ற ஸ்லோப் தான் பிசிக்கு நமக்கு என்னது பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ ரெண்டுமே ஸ்லோப் எழுதிக்கோங்க. ஸ்லோப் ஆஃப் AD இதான் m1 நமக்கு இன்ட்டு m2, இந்த ADன்ற லைன் தான் BCக்கு பர்பண்டிகுலர் இருக்கு. ஸோ ஸ்லோப் ஆஃப் BC ஈக்குவல் டு minus 1. ஸோ m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு minus 1. ஸ்லோப் ஃபார்முலா நமக்கு தெரியும், y2 minus y1 by x2 minus x1. ஏன்னா 2 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு இந்த இடத்துல இந்த ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஏடி வேல்யூ நமக்கு தெரியுமா, ஏ வேல்யூ தெரியும், டி வேல்யூ தெரியாது. நெக்ஸ்ட் பாருங்க ஸ்லோப் ஆஃப் பிசி, பி வேல்யூ சி வேல்யூ தெரியும். ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏடி தெரியாததால அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸ்லோப் ஆஃப் ஏடி, ஸ்லோப் ஆஃப் பிசி நமக்கு ஆல்ரெடி கிவன் பாயிண்ட்ஸ் இருக்கு, இது யூஸ் பண்ணி போறதால இங்க ஃபார்முலாஸ் எழுதுவோம். y2 minus y1 by x2 minus x1 ஃபார்முலா ஈக்குவல் டு minus 1. ஸோ பியும் சியும் பாயிண்ட்ஸ் இருக்கு, இந்த ரெண்டு தான் யூஸ் பண்ண போறோம். நேம் கொடுங்க x1 y1, x2 y2. ஸ்லோப் ஆஃப் ஏடி பாயிண்ட்ஸ் அப்படியே இருக்கணும், பேலன்ஸ்ல இருக்கிறதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. y2 வேல்யூ 3 மைனஸ் y1 ஓட வேல்யூ minus 2. ஸோ ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 2 ஆயிடும். பை x2 வேல்யூ 12 minus x1 value 10 equal to minus 1. Slope of AD 3 plus 2 5, 12 minus 10 2, biggest number symbol plus தான். ஸோ அதாவது ப்ளஸ் அப்படியே போட்டுக்க வேண்டாம், ஈக்குவல் டு minus 1. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்னா ஸ்லோப் ஆஃப் ஏடி தான் நமக்கு தெரியாது. இப்போ பேலன்ஸ் இருக்கு 5/2 அந்த சைடில் கொண்டு போங்க. ஸ்லோப் ஆஃப் ஏடி,
ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏடியும் 5/2 மல்டிபிள் இருக்குது. ஸோ அப்போ 5/2 இந்த சைடில் போகும்போது என்ன ஆகும், டிவைடாக சேஞ்ச் ஆகும் போது -1. டிவைடில் இருக்கட்டும் இந்த சைடில் வரும்போது மல்டிபிளாக மாறிடுச்சு. மல்டிபிளில் 5 இந்த பக்கம் வரும்போது டிவைடில் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஸ்லோப் ஆஃப் AD equal to -2/5. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஒரு ஸ்லோப் கண்டுபிடிச்சிருக்கோம். கொஸ்டினில் ஃபைண்ட் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஆல்டிடியூட் த்ரூ ஏ அண்ட் பி கேட்டாங்க. ஸோ நம்ம முதல்ல ஆல்டிடியூட் த்ரூ ஏலாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆல்டிடியூட் த்ரூ ஏக்கு ஏ பாயிண்ட் தெரியும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு ஸ்லோப் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் தான் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், y minus y1 equal to m into x minus x1. ஸோ அதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸோ த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஸோ ரெக்வயர்டு ஈக்குவேஷனுக்கு நம்மளோட ஏ வேல்யூ -3,0. ஏன் ஏ வேல்யூ யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஆல்டிடியூட் த்ரூ ஏ யூஸ் பண்ணுறோம், அதால் ஏ பாயிண்ட்டு. அண்ட் அதுக்கு தேவையான ஸ்லோப் நம்ம கண்டுபிடிச்சது ஸ்லோப் ஆஃப் ஏடி. ஸோ ஸ்லோப்புன்றது எம்னு டினோட் பண்ணுவோம். நம்ம கண்டுபிடிச்சது -2/5. ஸோ ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப்னா நம்ம ஃபார்முலா y minus y1 equal to m into x minus x1. ஸோ நமக்கு ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸும் ஒய்யும் அப்படி தான் இருக்க போது பாயிண்ட்டுக்கு x1 y1 நேம் கொடுங்க. y minus y1 வேல்யூ 0 ஈக்குவல் டு m இன்ட்டு x minus x1 வேல்யூ -3. ஸோ ஆல்ரெடி ஃபார்முலா மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3 மாறிடுச்சு. y minus 0ன்றதால இது நமக்கு தேவையே இல்லை, ஸோ அப்படியே விட்டுருங்க. ஈக்குவல் டு எம்மோட வேல்யூ -2/5 இன்ட்டு x +3. டிவைடில் 5 இந்த பக்கம் வரும்போது எனக்கு மல்டிபிள் ஆகும். 5 into y 5y ஈக்குவல் டு இந்த -2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த -2 ஒவ்வொரு டேர்மோடவும் நம்ம மல்டிபிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சிம்பிள், அதுக்கப்புறமா தான் நம்பரோட என்ன பண்ணணும், வேல்யூஸை மல்டிபிள் பண்ணணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 into x 2x. அடுத்து இந்த வேல்யூவோட பண்ணுங்க. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 2s are 6. ஸோ ஈக்குவேஷன் நமக்கு எப்போவுமே எக்ஸ் வேல்யூ ப்ளஸில் தான் இருக்கணும், ஆனால் இங்கே மைனஸில் இருக்குது. அதால் என்ன பண்ண போகிறோம், இந்த சைடு ரைட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட் சைடில் கொண்டு வர போகிறோம். -2x இந்த பக்கம் வரும்போது +2x மாறிடும். 5y ஆல்ரெடி இங்கே தான் இருக்குது, ஸோ +5y. -6 இந்த சைடில் வரும்போது +6 மாறிடும். ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவேஷன் இது எல்லாமே இதுக்கப்புறம் ஒரே டேபிளில் வர போகிறதில்ல. இதோட ஈக்குவேஷன் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆல்டிடியூட் த்ரூ ஏவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆல்டிடியூட் த்ரூ பியை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சேம் இதே மாடல் தான். ட்ரையாங்கிள் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஆல்டிடியூட் த்ரூ பின்றதால ஆல்டிடியூட் நம்மளோட ஹைட்டு. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும், பி நேம் கொடுக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ் நேம் எழுதும்போது பிக்கு அப்புறம் நமக்கு என்ன வரும், சி. ஸோ பி சின்னு கொடுத்ததால இந்த பிளேஸ் தான் நமக்கு என்னது, ஏ. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் நேம் கரெக்டாக பாருங்க, ஏ பி சி இந்த ஆர்டரில் கரெக்டாக தான் நமக்கு வந்துடுச்சு. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், ஆல்டிடியூட் த்ரூ ஏ ஆல்டிடியூட் த்ரூ பி. ஸோ ஆல்டிடியூட் த்ரூ பி இருக்கு, சேம் அதே மாடல் தான் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தெரியும், பர்பண்டிகுலர். இப்போ நமக்கு ஏபிசி கொடுத்துட்டோம். ஆல்ரெடி நம்ம மிட் பாயிண்ட் என்னன்னு கொடுத்துட்டோம்னா டின்னு கொடுத்துட்டோம். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈன்னு கொடுக்குறேன். ஸோ இதில் நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் தெரியும், ஏபிசி பாயிண்ட்ஸ் எல்லாமே தெரியும். ஏ வேல்யூ -3,0, பி வேல்யூ 10, -2, சி வேல்யூ 12, 3, இ வேல்யூ தெரியாது. ஸோ இந்த பிஇன்ற பாயிண்ட் எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது, சிஏக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. சேம் அதே ஸ்லோப் பர்பண்டிகுலர் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்லோப் ஆஃப் பிஇ இன்ட்டு M1 எழுதியாச்சு. பிஇ பர்பண்டிகுலர் டு சிஏ, M1 பர்பண்டிகுலர் டு M2. ஸோ M1 இன்ட்டு M2 ஸ்லோப் ஆஃப் சிஏ. ஸோ ஆல்பபெட்டிக் படி எப்பவுமே ஏசி தான் எழுதணும். ஈக்குவல் டு -1. ஸோ M1 இன்ட்டு M2 ஈக்குவல் டு -1. ஸோ பிஇ பி வேல்யூ தெரியும், இ வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. சிஏ ரெண்டுமே தெரியும். அப்போது ஸ்லோப் ஆஃப்
பிஇ அப்படியே தான் இருக்க போகுது. ஸ்லோப் ஆஃப் ஏசிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏவும் சியும் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஏ இருக்கிறதால x1 y1 x2 y2. ஸோ ஆல்ரெடி நான் ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதால ஸ்ட்ரெயிட்டாகவே யூஸ் பண்ண போகிறேன். y2 minus y1 by x2 minus x1. y2 வேல்யூ 3 minus y1 வேல்யூ 0 by x2 வேல்யூ 12 minus x1 வேல்யூ minus 3. ஸோ ஃபார்முலா மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் 3 மாதிரி எடுத்து ஈக்குவல் டு -1. ஸோ ஸ்லோப் ஆஃப் பி அப்படியே தான் இருக்கும். இந்த வேல்யூஸை கால்குலேட் பண்ணுங்கள். 3 minus 0 3 தான் வரும். பை 12 plus 3 15 equal to -1. ஸோ இது ரெண்டுமே 1 3 is 3, 5 3s are 15 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் ஸ்லோப் ஆஃப் BE into 1 by 5 equal to -1. ஸோ ஸ்லோப் ஆஃப் BE நமக்கு தெரியாது, அதெல்லாம் எப்போவுமே இந்த சைடில் அப்படி தான் இருக்க போகுது. -1 டிவைடில் இருக்க 5 இந்த பக்கம் போகும்போது மல்டிபிளாக சேஞ்ச் ஆகிடும். அண்ட் மல்டிபிள் இருக்க 1 இந்த சைடில் வரும்போது டிவைடாக சேஞ்ச் ஆக போகுது. ஸோ ஸ்லோப் ஆஃப் BE ஈக்குவல் டு -1 into 5 -5. ஸோ 1 டிவைட் பண்ணால் சேம் ஆன்சராக தான் வரப்போகுது. ஸோ ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம்னா ஆல்டிடியூட் த்ரூ பியில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு ஈக்குவேஷன், த ரெக்வயர்டு ஈக்குவேஷன் ஸோ லாஸ்ட் டைம் ஆல்டிடியூட் த்ரூ ஏன்னும் போது ஏ பாயிண்ட்டும் அது கண்டுபிடிச்ச ஸ்லோப்பும் யூஸ் பண்ணோம். இப்போ ஆல்டிடியூட் த்ரூ பின்னும் போது பியோட பாயிண்ட்டும் அதுக்கப்புறமா அது கண்டுபிடிச்ச நம்மளோட ஸ்லோப் வேல்யூஸும் எழுத போகிறோம். பி பாயிண்ட் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 10, -2 அண்ட் நம்ம கண்டுபிடிச்ச ஸ்லோப் ஆஃப் பி. ஸோ சேம் எம்ன்னு டினோட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் இங்கே நமக்கு தெரியும் -5. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் தான் ஃபார்முலா நமக்கு y minus y1 equal to m into x minus x1. ஸோ ஈக்குவேஷனுக்கு xy வரணுன்றதுக்காக நம்ம நேம் x1 y1 தான் கொடுத்துக்கணும். y minus y1 வேல்யூ -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு எம்மோட வேல்யூ -5, x minus x1 வேல்யூ 10. y plus 2 equal to மல்டிபிள் இருக்கு, மல்டிப்ளை பண்ணுங்க, -5 into x minus 5x. அடுத்து இதோட மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 10s are 50. ஈக்குவேஷனில் எப்பவுமே எக்ஸ் வேல்யூ ப்ளஸில் தான் இருக்கணும், ஆனால் இங்கே மைனஸில் இருக்குது. அப்போ ரைட் சைடு ஃபுல்லாக லெஃப்ட் சைடு கொண்டு போங்க. அப்போ என்னவாகும் -5x, ஒய்யும் 2 இங்கே தான் இருக்குது, அப்போ ப்ளஸ் y அப்படியே போட்டுக்க வேண்டியதான், ப்ளஸ் 2 50 இந்த பக்கம் வரும்போது நமக்கு என்ன ஆகும் -50 equal to 0. சாரி, இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுங்க, ஏன்னா 5x இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 5x மாறிடும். இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். 5x அப்படியே தான் வரும், y வேல்யூ அப்படியே தான் வரப்போகுது. கான்ஸ்டன்ட் 50 + 2. ஸோ 50 ல் 2 போயிடுச்சா 48, பிகஸ் நம்மளோட சிம்பிள் -48 equal to 0. ஸோ ஆல்டிடியூட் த்ரூ பியில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க வெர்டெக்ஸ். ஃபைண்ட் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஆல்டிடியூட் த்ரூ ஏ அண்ட் பி. ஸோ ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிக்கிறோம். ஹைட் ஏன்றதால இந்த இடத்துல ஏ நேம் கொடுத்தாச்சு, ஆன்டி கிளாக் வைஸ் நேம் கொடுத்துட்டோம். ஸோ நமக்கு இந்த இடத்துல ஹைட்னு வரும்போது பர்பண்டிகுலர் தான். ஸோ இந்த ஏடின்ற லைன் பிசிக்கு என்னவா இருக்கும், பர்பண்டிகுலராக இருக்கும். ஃபார்முலா m1 × m2 equal to -1. அப்போ நான் ஸ்லோப் ஏடிக்கும் பிசிக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸ்லோப் ஆஃப் ஏடி கண்டுபிடிச்சுன்னா ஒரு ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நம்ம ஆல்டிடியூட் த்ரோ ஏ எடுத்துக்கிறதுனால அப்போ ஏ பாயிண்ட்டை ஒரு பாயிண்ட்டாகவும் நம்ம கண்டுபிடிச்ச ஸ்லோப்பையும் யூஸ் பண்ணி ஏ பாயிண்ட் ஒரு பாயிண்ட்டாகவும் நம்ம கண்டுபிடிச்ச ஸ்லோப்பையும் யூஸ் பண்ணி 1.1 ஸ்லோப் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் ஆல்டிடியூட் த்ரூ பி பாருங்கள். அதே மாதிரி தான் இங்கே த்ரூ பின்றதால சென்டர் லைன் பாயிண்ட் வந்து பின்னு கொடுத்துட்டேன். ஸோ பிசிஏன்னு கரெக்டாக ஆன்டி கிளாக் வைஸ் எழுதியாச்சு. சேம் வைஸ் இந்த பின்ற ஸ்லோப் சிஏக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அதுதான் ஸ்லோப் ஆஃப் பிஇ இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் சிஏ ஈக்குவல் டு -1. பர்பண்டிகுலர் ஃபார்முலா யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி இதுக்கும் ஒரு ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியும், ஆல்டிடியூட் த்ரூ பின்றதால பி பாயிண்ட்டும் நம்ம கண்டுபிடிச்ச ஸ்லோப்பையும் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.
ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் அதே மாடல் தான், நமக்கு பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வேறு மாதிரி இருக்கும். A வேல்யூ 1,2, B வேல்யூ -4,5 அண்ட் C வேல்யூ 0,1ன்னு இருக்குது. சேம் அதே மாதிரி find the equations of altitude through A and B find out பண்ணுங்க. question. Thank you students. homework போடுங்க.